இமை பொழுதில் சுத்தரெழுந்து மாறிங்கே போவா இயேசுவுட ஆயின்ப கூட்ட மேகத்தில் கூடி ஆனந்தி போவே என்றென்று வாய் ஆத்மனால தேடி வந்தீரே வாழ்த்துகிறோ ஹல்லேலூயா என்ன சந்தோஷம் பாரந்தே போ பாட்டுடன் பாரந்தே போ பாட்டுடன் வேண்டேன் சோத கிரீடங்கள் பெற விட்டுதல் காத்தே நிற்கும் நாளில் வெண்புடை போலே மணவாட்டி சபை மேன்மை பெறும் நான் இதே மேன்மை பெறும் நான் இதே ஆத்மனால தேடி வந்தீரே வாழ்த்துகிறோ ஹல்லேலூயா என்ன சந்தோஷம் பறந்தே போவோ பாட்டுடன் பறந்தே போவோ பாட்டுடன் ஹல்லேலூயா ஆனந்தம் கொள்வோம் ஹல்லேலூயா நாம் ஆர்ப்பரிப்போம் ஹல்லேலூயா பாக்கியம் பெற்றோம் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஆத்மனால தேடி வந்தீரே வாழ்த்துகிறோ ஹல்லேலூயா என்ன சந்தோஷம் பறந்தே போவோ பாட்டுடன் பறந்தே போவோ பாட்டுடன் Please turn the Bible. First Chronicle chapter 17. ஒன்று நாளாகமம் 17ஆம் அதிகாரம். I want to continue what we had left this morning. Please. ஒன்று நாளாகமம் 17ஆம் அதிகாரம் verse 9, 10 and 11. ஒன்று நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசி. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கவும் அவர்களை நாட்டினேன் உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன் இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். So we want to continue the same topic. How God prepared a house for the man and why he prepared a house for the man. See, the unseen God, the omnipotent God, he prepared a house for a man. He said, I will prepare a house. The same thing we read in the morning itself. John chapter 14, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். 2 கொரிந்தியர் 5:1 படித்தோம். 1 யோவான் 3 படித்தோம். அப்போ வெளிப்படுத்தின விஷயத்தில் படித்தோம்.
இதோ மனுஷனிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறார். தேவன் மனிதனுக்கு கட்டின வாசஸ்தலம் எப்படி இருக்கும்? மனிதன் தேவனுக்கு கட்டுகிற ஒரு வாசஸ்தலம் எப்படி இருக்கும்? இப்போ மோசே எடுத்துட்டீங்கன்னா ஆசைப்படுத்த மாதிரியா கடன் கொடுக்குறாரு. He built the tabernacle according to the image which God has given to him. கடவுள் என்ன கொடுத்தாரோ அதை வந்து கட்டி முடிச்சான். தாவீதுகிட்ட ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லாத்தையும் எழுதி கொண்டு கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் சாலமோன் கட்டுறான். கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாம மகிமை கொடுத்தார். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை, கொஞ்சம் நாம ஆழமா கொஞ்சம் கவனமா தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும்படி நான் பட்சம் வேண்டிக் கொள்கிறேன். என்றால் நேற்று இரவில் இன்றைக்கு காலையில் கொஞ்சம் காலமே இந்த பவர் இன்டர்ப்ட் ஆனால அதை செய்தி தொடர்ந்து பேச முடியல. அதனுடைய கண்டினியூ தான் இது. நம்முடைய செய்த தலைப்புனா தேவன் மனிதனுக்காக ஒரு வீட்டை கட்டி இருக்கிறார். God built a house. பாருங்க, 1 அதிகாரம் 10. இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவாருக்கு அறிவிக்கிறேன். நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது, அதாவது 1 Corinthians chapter 7 the verse says, and since the time that I command judges to be over my people Israel, moreover I will subdue all thy enemies. Furthermore I tell thee that the Lord will build thee an house. The Lord will build thee an house. கடவுள் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாம மகிமை கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு தேவன், அது தாவீதுக்கு, ஒரு மண்ணான மனுஷனுக்கு கடவுளை அந்த வீட்டை கட்டுற எங்க கட்டுற? அப்போ பழைய பாட்டுகள் சொல்லப்பட்ட இது ஒரு முக்கியமான ரகசியம். நான் தான் அன்னைக்கு பகல பரிசுத்தர் சொல்லிக் கொடுத்த அந்த காரியத்தை கூட நம்ம தெளிவாய் பார்த்தோம். அதாவது இதுவரைக்கும் நம்முடைய கண்களுக்கு தெரிகிற இந்த மெய்யான கூடாரமானது எல்லாருக்கும் மறைக்கப்பட்டதா இருந்தது. அந்த மறைக்கப்பட்ட காரியமானது தேவன், அதாவது வாசிங்க எபிரேயர் 8 அதிகாரம், எபிரேயர் 8 verse 2. எபிரேயர் 8 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். Hebrew chapter 8 verse 2 படிங்க. எபிரேயர் 8 அதிகாரம் 2 வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷனால காத்துக்கப்பட்ட மெய்யான கூடாரம். அவர் வந்து நான் ஒரு ஆயத்தோட போன்னு சொன்னாரு. 2:5 பூமிக்கு கூடாரம் கட்டப்பட்ட அந்த வீடு என்னன்னா, இதுவரைக்கும் அதாவது கண்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு மெய்யான ஒரு வாசஸ்தலம். அது மனுஷன் அல்ல, கடவுளே கட்ட வாசஸ்தலம். இது நம்ம கலாச்சாரத்தில் படித்தோம். அதாவது பிரஜாதிக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி பவுலை தேர்ந்தெடுத்தார். விருட்சத்தினுடைய அப்போஸ்தலன்படி பேரில் யோவான் யாக்கோபு கையளிக்கப்பட்டது போல பிரஜாதிக்கு அப்போஸ்தலன் இருக்கும்படி அது என்ன கையளிக்கப்பட்டது. அப்படியானால் இந்த கடைசி காலத்தில் தேவன் ஒரு காரியத்தை தன்னுடைய உலகத்தில் முடிப்பதற்கு முன்பதாக ஒரு பெரிய காரியத்தை தேவன் பூமியில செய்து முடித்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, 2000 ஜூலை 24 தேவன் இந்த மெய்யான கூடாரத்தை இந்த இந்திய தேசத்துக்கு அனுப்பினார். அதுவும் தமிழகத்துக்கு அனுப்பினார். ஏன் அனுப்பினார்னா, அவர் இந்த 2 முறை இந்தியா இந்தியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தோமா என்கிற சீஷனை அவர் இந்தியா அதிகமாக நேசித்தபடினாலே இந்த தமிழகத்தை அனுப்பினார். இதெல்லாம் நான் பகல பேசி முடிச்சேன். கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாம மகிமை கொடுத்தார். இப்போ இந்த ராத்திரியில நாம 2 காரியங்களை மிகுந்த அழுத்தமாக பார்க்க தீர்மானித்திருக்கிறேன். தேவன் மனிதனுக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கிறார். God will. நாத்தானை கொண்டு தாவீது கிட்ட பேசின அந்த ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கிறார். அந்த வீட்டினுடைய அந்த வீட்டுக்கு 12 வாசல்கள் உண்டு. கிழக்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள். அதற்கு 3 அறைகள் உண்டு.
பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ளே தேவன் தம்முடைய ரகசியத்தை வைத்திருக்கிறார். ரகசியத்திற்கும் வெளிப்பாட்டுக்கு மத்தியிலே தேவன் தம்முடைய மனமாற்றினுடைய இரண்டாவது பயணத்தை அங்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அந்த ரகசிய அறைக்கு வழியாக ஏற்கனவே ஒரு காலடி தடம் தொடர்ந்து சென்றிருக்கிறது. அது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பூமியில நடு சென்ற காலடி தடம் என்று வேதத்தில் நான் பிரசங்கித்து முடித்தேன். அந்த காலடி தடத்தை 2025 ஆண்டு காலமாக எந்த திருச்சபையும் அந்த காலடி தடத்தை இணையவில்லை. ஆகவே தேவனதை பஸ்தியில் வெளியே தள்ளிவிட்டு எஸ்தர் என்கிற ஒரு அனாதை தெரிந்து கொண்டு ஒரு சத்தியத்தை பூமிக்கு அனுப்பினார். எங்க ரகசியத்தை இந்த ராத்திரியில் நாம் பார்க்க போகிறோம். Hallelujah. We are going to see the great message today. With God built the tent, கடற்போட கூடாரத்துல there is an outer part and the holy part and the holy holy. அந்த பிரகாரமானது ரோமர்கள் புத்தகமாக, பரிசுத்த ஸ்தலம் எபிரேயர் புத்தகமாக, மகா பரிசுத்த ஸ்தலம் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்கிறதை கண்டோம். Hallelujah. When God showed the great secret on July 24, I was very how can I explain for that one? God built the house for the man. தேவன் மனிதனுக்கு கட்டின வீட்டினுடைய ஆதிக்கரி வீடு. The outer part is the book of Romans. The holy is the book of Hebrews. And the holy, the book of the revelation of Jesus Christ. That's why I explain very clearly and very thoroughly also. நான் உங்ககிட்ட ரொம்ப கவனமான பேசுறேன். When John is the Spirit of God and filled with the Holy Spirit in Acts 2, chapter 2 and in Acts 3, he did the miracles and wonders along the Peter. But even there he could not able to receive the revelation of Jesus Christ. மேல் வீட்டில் யோவான் பரிசுத்த பெற்ற பிறகு இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே இந்த ஏன் தேவன் போட்ட இந்த வீட்டினுடைய பிரகாரமாக அவர் ரோமரை வைத்தார், ஏன் பரிசுத்த ஸ்தலமாக எபிரேயரை வைத்தார், ஏன் இயேசு வெளிப்பாட்டை அவர் மகா பரிசுத்த ஸ்தலம் வைத்தார். நம்பர் 2, இதுவரைக்கும் நீங்க முழு வேதத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மகாபரிசுத்த ஆசனை இருந்தாலும் அவன் வருஷத்துக்கு ஒரு முறை ரத்தத்தோட மகாபரிசுத்தத்துல போவான். காலில் சங்கிலி பாட்டிட்டு போகணும். ஏன்னா மண்டை போட்ட விட நினைச்ச கூடாது. அடுத்த ஆசிரியே உள்ள போட சங்கிலி பிடிச்சி வெளியே இருக்கணும். அவன் உள்ளது கால் ஆட்டிட்டே இருப்பான். எதுக்கு? நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு நிறுத்தாதப்பா அப்படின்னு நினைச்சுக்கணும். கால் ஆட்டிட்டே இருக்கணும். அவ்வளவு மகிமுள்ள தேவன். Such a glorious God. காணக்கூடாத தேவன், காணக்கூடியவரானார் இயேசு கிறிஸ்து என்கிற சரீரத்தினால். வார்த்தையானது மாம்சமானது இயேசு கிறிஸ்து என்கிற மாம்சத்தினால். வார்த்தையானது கிறிஸ்துவின் சரீரமாக மாறினது. அது அவருடைய சபையாக. வார்த்தைக்கு மனவாட்டியை இங்கே. Hallelujah. Hope you understand. காணப்படாத தேவன் காணக்கூடியவராக இயேசு என்கிற மாம்சத்தில் வெளிவந்தார். வார்த்தையானது மாம்சமானது இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தில். வார்த்தையானது கிறிஸ்துவின் சரீரமாக சபையாக ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி உபதேசம் மூலமாக. வார்த்தைக்கு இதுவரைக்கும் பரலோக எதிர்பார்த்த மனவாட்டியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்காகத்தான் தேவன் ஒரு மெய்யான கூடாரத்தை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த மெய்யான கூடாரத்துடைய பிரகாரமாக ஏன் ரோமரை வைத்தார், பரிசுத்த ஸ்தலமாக ஏன் எபிரேயரை வைத்தார், மகாபரிசுத்த ஸ்தலமாக ஏன் இயேசு வெளிப்பாட்டை வைத்தார் என்பதை ஒரு சில வசனத்தை வாசிக்கும் பட்சம் வேண்டிக் கொள்கிறேன். You read the book of Romans chapter 8. Hallelujah. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் திருப்போம். Please turn the Bible and note all the word which we have. இது எல்லாமே யார் மூளை இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு தேடி திருப்போம். Thank you Jesus. Please turn the Bible. ரோமர் 8ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். Very good. 18 படிப்போம். Why God kept the book of Romans for the outer part of the true tabernacle? The word is Romans 8, the words 18, 19 and 20. Thank you Jesus. வாசிப்பா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடுதல் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. மோசனுடைய ஆசீர்வாதத்துல பாவி காத்திடம் தான். கிறிஸ்து சரீரமாகிய சபையில ரட்சிப்புக்காக பாவி காத்திடம் தான். இன்னைக்கு போட்ட மெய்யான கூடாரத்துல விடுதலைக்காக சிருஷ்டி காத்து கிடக்கிறது. இதை பரிசுத்தவான்கள் நிழலாட்டமே பார்த்ததை தவிர நிஜமாக காண முடியவில்லை. அடுத்த வேதத்திலிருந்து இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமாய் பார்ப்போம். ஹல்லேலூயா! எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இன்னைக்கு தேவன் பேசுகிற தேவன் என்னை கொண்டு பேசுகிற சத்தியமானது நிழலாக கண்ணாடியில பார்த்தாங்க. அதை நிஜமாய் பார்ப்பதற்காக தேவன் கடைசி காலத்திலே நம்மை அதிகமாக இந்த இந்திய தேசம் சேர்ந்து கொண்டதுக்காக I should thank God. Hallelujah! I want to prove the word of God. In the tabernacle which Moses was prepared, பலியோட பாவி காத்து கிடந்தார். சரிதானா? கிறிஸ்து சரீர சபையில ரட்சிப்புக்காக மன்னிப்புக்காக பாவி காத்து கிடந்தார். இன்னைக்கு இந்த கூடாரத்துல சிருஷ்டி சுவாதத்துல காத்து கிடக்கிறது. ஹல்லேலூயா! அப்போ மோசே காலத்துல இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு பிரதான ஆசிரியர் தேவைப்பட்டான், சபைக்கு பரிசுத்தர் தேவைப்பட்டார். அப்படியானால் இன்னைக்கு சிருஷ்டி சுவாதனம் அடையணும்னா ஒரு மனுஷன் ஒரு சிருஷ்டி இன்னொரு சிருஷ்டிக்கு சுவாதனம் கொடுக்கவே முடியாது. சிருஷ்டிகரால் மட்டுமே ஒரு சிருஷ்டிக்கு சுவாதனம் கொடுக்க முடியும். ஆமென். அப்படியானால் அந்த சிருஷ்டிகர் மகாபுர ஆசிரியராக ஒரு கூடாரத்தில் இருக்கணும். அந்த கூடாரம் மெய்யான கூடாரம் என்று சொல்லி எபிரேயர் 8 சொல்கிறது. ஹல்லேலூயா! ஆகவேதான் ரோமரை பிரகாரமாக எபிரேயரை பரிசுத்த ஸ்தலமாக வைத்தார். வாசிங்க. ஓ ப்ளீஸ் ஸ்டாண்ட். Hebrews chapter 8. எபிரேயர் 8 பார் 8:2. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல. ஹல்லேலூயா! அப்ப நல்ல வழியா பரிசுத்த ஸ்தலத்திலும் பிரகாரத்திலே யார் இருக்கா? சிருஷ்டி சுவாதனம் காத்து கிடக்குது. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னாரு. prepare house for him சொன்னார் இல்லையா? அந்த வீட்டை ஒருவன் கண்டுபிடிக்க முடியல. என்னன்னா வழக்கு கொடுத்து கேட்டாங்க. But today God came down. அவர் பூமிக்கு இறங்கி வந்து ஆட்டுக்குட்டி 7 கண்களை பூமிக்கு அனுப்பி இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொன்னாரே, அந்த வாசஸ்தலத்தை பூமியிலே அனுப்பி 2020 ஜூலை 24 ஆட்டுக்குட்டி 7 கண்கள் பூமிக்கு பரிபூர்ணமாக பகிரங்கமாக இறங்கிறதை தேவன் நமக்கு காண்பித்தபடி நான் மட்டுமே இந்த சத்தியத்தை பூமியில பிரசங்கிக்க முடிகிறது என்று சொல்லி மாற்றி பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நண்பனே, தேவன் இந்த கடைசி காலத்திலே நம்மை மரணத்துக்கும் ஜீவனுக்கும் மத்தியிலே நிறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! We are talking the message with the death and the life. God stand with the death and life. இந்த சத்தமானது மரணத்துக்கும் ஜீவனுக்கும் மத்தியிலே சத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. This is not the man's voice. It's a voice of God. It is stand between the death and the life. If you live the life, the death will follow you. No doubt about it. இந்த தருணத்தை விட்டு விடாதே, இந்த தருணத்தை விட்டால் வருந்துவாய். உள்ள மகிமையில் ஒன்றை சேர்த்து கொள்ளவே அழைக்கிறார், அழைக்கிறார், விரும்பி மருந்தி அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். பாவி ஓடி நீ வா, உன்னை அழைப்பவர் யாரென்றறிந்தாயா? கதவை தட்டும்
சத்தம் நீ கேட்கவில்லையா? விண்ணுலகத்தின் மகிமை துறந்த கிறிஸ்து இயேசுவே அழைக்கிறார், அழைக்கிறார், விரும்பி வருந்தி அழைக்கிறார், 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 பாவி ஓடி வா. Hallelujah, hallelujah. I feel the presence of God. Now the outer part is the Romans book, the holy is the book of Hebrews, and the holy is the book of Revelation of Jesus Christ. Listen to the word very carefully. பிரகாரத்தில் சிருஷ்டி சுவாதனத்தில் காத்திருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் வாசி எபிரேயர் 8:2 பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, ஆமென், கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர் இருக்கிற, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர் இல்ல, செய்கிறவர் செய்ய போகிறவர் இல்ல, செய்கிறவர் present tense. அப்படியானால் சிருஷ்டி சுவாதனம் அடையணும்னா தேவன் பிரதான ஆசாரியனா பரிசுத்த ஸ்தலத்துல எங்க நிற்கிறாருன்னா எதிர நிற்கிறார். அதைத்தான் இந்த மெய்யான கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலமா போட்டார். ஆமென், ஹalleluya. இப்ப சிருஷ்டி சுவாதனம் அடையணும்னா அது வானத்துக்கு போன ஆட்டுக்குட்டியானவரை பிரதான ஆசிரியராக இந்த மெய்யான கூடாரத்தில் பார்க்க வேண்டும். நான் ஒரு முக்கியமான ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். சிருஷ்டியின் சுவாதனத்துக்கும் தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவதற்கும் மகாபிரதான ஆசிரியர் ஸ்தானத்தை கிறிஸ்து பூமியிலே செய்கிற வேலைக்கு மத்தியிலே ஒரு மகாபெரிய இடி முழக்கங்களும் செய்திகளும் பூமிக்கு தானாக உருண்டு வர கண்டு ஹalleluya, I can see the message is coming. Come on, Uttara Ravosha. That's a great secret. மிக முக்கியமான ரகசியம் நண்பர்களே. சிருஷ்டி சோதனை அடையணும், தேவனுடைய புத்திரன் வெளிப்படணும். எங்க பிரகாரத்தில் எப்ப ரெண்டும் சோதனை அடையும்? எப்ப தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவாங்க? வார்த்தை மாம்சம் பிரதான ஆசிரியனா எங்க இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். எந்த மனுஷனுக்கு யார் இருக்கணும்? வார்த்தை மாம்சம். எப்ப வார்த்தை மாம்சம் இயேசு கிறிஸ்து வந்தார், ரட்சகரா வந்தார், மீட்பரா வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், 40 சுற்றி உலாவி வசனத்தை விளக்கமாக காட்டினார், எடுத்துக்கொள்ளப்பட்டார், அக்கினி நாள் பூமிக்கு இறங்கி வந்தார், சபையிலே 7 காலத்தில் உலாவினார், மீண்டும் போய்விட்டார். நண்பர்களே, அவர் வெளிப்பாடு புத்தகத்துக்கும் ரோமர் புத்தகத்துக்கு மத்தியிலே எபிரேயர் 8:2 படி போனவர், வீட்டை கட்டி முடித்தவர், இன்றைக்கு பிரதான ஆசிரியராய் எபிரேயர் புத்தகத்தில் மகாபிராசிரியராய் நிற்க கண்டு, இது உலகம் உண்டானதை கொண்டு மறைக்கப்பட்ட ஒரு மகாபிரிய ரகசியம். ஹalleluya. இப்போ அவர் பலிக்காக அல்ல, பாவிக்காக அல்ல, ரட்சிப்புக்காக அல்ல, மீட்புக்காக அல்ல, உனக்காகவும் எனக்காகவும் சபைக்காக அல்ல, உயிர்த்தெழுந்த பரிசுத்த அனுப்புவதற்காக அல்ல, சிருஷ்டி சோதனத்துக்காக, ரோமர்ல சிருஷ்டி சோதனத்துக்காக எபிரேயர் புத்தகத்திலே பரிசுத்த ஸ்தலத்தில் ரொம்ப தெளிவாக பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசிக்க பரிசுத்த ஸ்தலத்தில், ஆமா பரிசுத்த ஸ்தலத்தில், not in outer part. அப்போ ரோமர்ல சிருஷ்டி சோதனத்தையும் தேவனுடைய வெளிப்பாட்டை வைத்துவிட்டு பரிசுத்த ஸ்தலமாக எபிரேயர் புத்தகத்தில் காணக்கூடாதவர் இப்போ இவர் செய்த இந்த ஊழியத்தை அசைவாடுவதற்காக, அதை காண்பிப்பதற்காக ஆற்றுடைய 7 கண்ணாங்கப்பட்ட அவர் அசைவாடுவதற்காக சத்தியாவியாகிய வேறு அனுப்பினார். அந்த சத்தியாவியாரை உலகம் பெற்றுக்கொள்ள மாட்டாது. நான் பேசுகிறது யோவான் 14:17 யோவான் 16:13 பேசிக் கொண்டிருக்கிறேன். சத்தியாவியாகிய வேதம் வரும் பொழுது அவர் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் அறிவித்து வரப்போது அறிவிப்பார். ஹalleluya. நண்பர்களே, நல்ல கவனிங்க. லிசன் தி மெசேஜ் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ
ரோமர் எழுதின புத்தகமாக பிரகாரத்துல யார் இருக்கா? சிருஷ்டி சுவாதத்துக்காக, ஊழியத்துக்காக யார் இருக்கா? யாரு? வார்த்தை மாம்சம் எப்படி இருக்குது? மகாபிரதான ஆசிரியர். ஹalleluya. நல்ல கவனிங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மகாபரிசுத்த ஸ்தலத்துல இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டு புத்தகத்துல மனவாட்டி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அப்படியானா therefore சிருஷ்டி சுவாதத்துக்கும் மனவாட்டி ஆயத்தத்துக்கு மத்தியிலே இன்றைக்கு ஒரு எபிரேய புத்தகத்துல பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தேவன் இரண்டு காரியத்தை பூமியிலும் ஒரு காரியத்தை பரதீசிலும், இரண்டு காரியத்தை பரலோகத்திலும், ஒரு காரியத்தை நித்தியத்திலும், ஒரு காரியத்தை நித்திய ஜீவனும் முடிக்க வேண்டும். இதுல ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க பகல் போல சண்டே சர்வீஸ் போயிருப்பீங்க, பாஸ்ட் செய்தி கொடுத்திருப்பாங்க, விசுவாசமா போயிருப்பீங்க, சந்தோஷம் வந்திருப்பீங்க. நண்பர்களே, ஏதாவது ஒரு காரியத்தை உன் ஆத்துமாவுக்காக தேவன் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் உனக்கு பேசி உன் ஆத்துமாவிலே நீ சந்தோஷப்பட்டது உண்டா என்று உன் ஆத்துமாவை படுக்கையிலே கேட்டுப்பார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு செய்கிறாய், தேவனுக்கு காத்திரு, என் முகத்தை ரட்சிப்போம், என் தேவனுக்கு இன்னும் துதிப்பேன் இன்னும் சொல்கிறான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமான வரவாதே அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் தேவனெல்லாம் குணமாக்கி உன் பிராணாளிக்கு விலக்கி மீட்டு. ஹalleluya, ஹalleluya. இந்த ஆத்துமாவுக்கான செய்தி தேவன் பேசினாரா? Did God speak to the message of your soul today? இந்த மண்ணுலகாசி வெறுத்தே இப்போவி எந்த சொந்தமல்ல. இந்த மண்ணுலகாசி வெறுத்தே இப்போவி எந்த சொந்தமல்ல. இன்பம் என்ன மனம் எல்லாம் இயேசு லக்கை நோக்கி தொடருகிறேன். எந்தன் வாஞ்சி உயர்ச்சியோ என்னை வந்தவர் சேர்த்து கொண்டார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். Now listen very carefully. So, in the outer part, the book of Romans, சிருஷ்டி சுவாதம் பெறுவதற்காக தேவனை பற்றி வெளிப்படுவதற்காக நல்ல கவனமாக நான் திருப்பி வருவேன். பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியர் வார்த்தை மாம்சமாக இருந்தவர் என்னை ஆசனிக்கிறார். மகாபரிசுத்தத்தில் வெளிப்பாட்டின் புத்தகத்துக்குள்ள இப்போ பிரகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களே, ஆவியை பெற்ற அத்தனை காரியங்களும் இயேசு வெளிப்பாட்டுக்கு வெளியே அடையாளங்களானாலும் அற்புதங்களானாலும் கனிகளானாலும் வரங்களானாலும் மன்னிப்பானாலும் மீட்பானாலும் ரட்சிப்பானாலும் மறுரூபமானாலும் மகிமையானாலும் அடக்கமானாலும் உயிர்த்தெழுதலானாலும் ஏற்றுக்கொள்ளப்படுதலானாலும் அத்தனையும் தேவனுடைய சிருஷ்டி சுவாதத்துக்காக வெளிப்பாட்டு புத்தகத்துக்கு வெளியே சத்தங்களானாலும் இன்னல்களானாலும் இடிகளானாலும் சொப்பனமானாலும் தரிசனமானாலும் ஞானதிஷ்டி ஆனாலும் தீர்க்கதரிசனமானாலும் எல்லாமே வெளிப்பாட்டுக்கு வெளியே என்று காத்திருக்க கண்டேன். ஹalleluya. Why? ஏன் தெரியுமா? தேவன் குத்து விளக்கை அணைத்து போட்டார். 7 நட்சத்திரத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார். நட்சத்திரங்களும் இல்லை, குத்து விளக்கும் இல்லை, 2ஆம் மனுஷகுமாரன் சாயலும் இல்லை. வார்த்தை மாம்சம் பிரதனாசிரியர் பரிசுத்தம் இருக்கிறார். சிரிச்சு சுவாதம் மனவாட்டி ஆயத்தமாகிறார். அப்படி என்று சொன்னார், இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுவே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை ஆண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுவே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை ஆண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய்.
அந்த நாள் எந்த நாள் எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி பின்னே போவார், பாட்டு பாடுவார், பரவசங்கள் சூழ்ந்து மிக மகிழ்ந்து பூரிப்பார். ஆட்டுக்குட்டி பின்னே போவார், பாட்டு பாடுவார், பரவசங்கள் சூழ்ந்து மிக மகிழ்ந்து பூரிப்பார். ஆனந்த ஆனந்த வேண்டுமே ஆர்ப்பரிப்போ அவரையே. ஆனந்த ஆனந்த ஆனந்த. அந்த நாள் இந்த நாள் எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியானா பூமியிலே நாசமும் மரணமும் இந்த கீர்த்தியை கேள்விப்பட்டு நடுங்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு தெரியும் ஏதோ ஒன்று பூமியை அசைக்க போகிறது. நாசமும் மரணமும் இந்த மகாபரிய ரகசியமானது பூமியிலே பேசப்படுகிற பொழுது நடுங்க வேண்டும். ஏனென்றால் சபையானது மரணத்தால் நிறுத்தப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியானால் மரணத்தால் நிறுத்த முடியாத ஒன்று பூமியில நின்றால் மட்டுமே நாசமும் மரணமும் நடுங்கும். அது மரணம் அல்ல, ஆட்டுக்குடைய 7 கண்ணுடைய வெளிச்சத்தினாலும் வார்த்தை மாம்சம் பிரகாசனார் பரிசுத்தம் இருப்பதனாலும் சிற்சி சுவாசத்தை காத்திருப்பதால் மட்டுமே முடிவே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இவை எல்லாம் இவைகளுக்கு ஆரம்பம். ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவியின் ஆயத்தம் நான் சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா nothing my dear brothers and sisters. நான் பேசுறது this is not my இந்த முட்டாளே காலம்ஸ் கூட இல்ல, இஸ் a mind of Christ. ஜாதி ஜாதியாக திரளாக தேவன் யாரை முன்னிறுத்திருக்கிறார் அத்தனை பேரும் இந்த உதித்த வெளிச்சத்தின் இடத்துக்கு அதி சீக்கிரமாய் ஓடி வருகிறார்கள். ஏன்னா அவர் ஒரு காரியத்தை பேசுறது சொன்னா இப்போ வெளிப்பாடு புத்தகத்தில் போக நண்பர்களே தெளிவா நிறுத்தி ரொம்ப ஒன் செகண்ட் ரொம்ப பொலைட்டா நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். இயேசு வெளிப்பாடுகிற திரைக்கு வெளியே மன்னிப்பா இருந்தாலும் மீட்பா இருந்தாலும் ரட்சிப்பா இருந்தாலும் மறுரூபமா இருந்தாலும் மகிமை இருந்தாலும் மரணமாக இருந்தாலும் அடக்கமாக இருந்தாலும் உயிர்த்தெழுதலாக இருந்தாலும் அடையமாக இருந்தாலும் அக்கின் மேல நாவலால் செய்யப்பட்ட கனிகளாக இருந்தாலும் மரங்களாக இருந்தாலும் அப்போஸ்தலர் மூலியமா இருந்தாலும் தீர்க்கதரிசியா இருந்தாலும் சுவிசேஷகன் போதகர் யாரா இருந்தாலும் எக்காலமா இருந்தாலும் இடியா இருந்தாலும் மின்னலா இருந்தாலும் சொப்பனமா இருந்தாலும் தரிசனமா இருந்தாலும் ஞானதரிசியா இருந்தாலும் தீர்க்கதரிசனமா இருந்தாலும் அத்தனையும் இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டுக்கு வெளியே நிற்க வேண்டும். காரணம் இவர் அத்தனையும் அவருடைய கிறிஸ்துடைய ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்தினுடைய பார்வையாளருக்காக பரலோகத்தில் கொடுக்கப்பட்ட பரிசுகள் இவைகளே. ஹல்லேலூயா. இப்போ வெளிப்பாடுகளை திறந்து கொள்ளும் the screen of the revelation. நாங்க வெளிப்பட்ட கிறிஸ்து ஃபுல்லா படிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவா படிக்கணும். அங்க ஜீவஸ் இருக்குது, அங்க மீட்பின் புத்தகம் இருக்குது, அங்க பரலோகத்துல பேர் 3 இடத்துல தான் அவன் பேர் எழுதப்படும். ஒண்ணு எதுல சொல்லுங்க? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய அடுத்து பரலோகத்துல ஒரு ட்ரையாங்கிள் போட்டீங்க அப்படின்னா இந்த நேம் ரிட்டன் தலைவன். இந்த நேம் ரிட்டன் அநாத அபிஷேகத்துக்கு முந்தினதல்ல, அநாத அபிஷேகத்துக்கு பிந்தினது. ஹல்லேலூயா. அநாத அபிஷேகமும் ஆதி பருவத்தினுடைய அந்த ஆழமும் தேவ ஞானமும் கிரியை செய்தாதான்
நாசமும் மரணமும் நடுங்கும். ஹalleluya. நாசமும் மரணம் நடுங்கணும்னா அநாத அபிஷேகம், ஆதி பர்வதம், தேவ ஞானம் பூமியில இறங்கி ஒரு காரியத்தை அடிச்சானா அது அவர் செய்யற வேலை. அதுக்கு பேரு கைகளால் பெருக்கப்படாத கல். ஹalleluya. அது தானாக உருண்டு வரும். அந்த காலம் வந்த பொழுது, அந்த நேரம் வந்த பொழுது அது தானா உருண்டு வந்து எல்லாமே கவனமாக்கி அது பெரிய பர்வதமாய் மாறும். ஹalleluya. அந்த பர்வதத்து மேலதான் வெளிப்படுத்த 21ல புதிய எருசலேம் இறங்கி வர கண்டேன். ஹalleluya. ஹalleluya. கைகளால் பெருக்கப்படாத கல்லு பூமியில ஒரு பெரிய பர்வதம் உண்டானதா அந்த பர்வதமே இறங்கி வருகிற புதிய எருசலேமின் அஸ்திவாரம் என்று அறிய கண்டேன். ஹalleluya. போடப்பட்ட அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவராலும் கூடாதுன்னு சொல்லி பவுல் பிரசங்கித்த அந்த அஸ்திவாரத்திலே கிறிஸ்துவின் சரீர சபை கட்டப்பட்டது போல கைகளால் பெருக்கப்பட்ட கல்லானது உலகத்தில் உருண்டு போய் மகாபலி ஒழிக்க செய்து மகாபலிய பர்வதமா மாறுகிறது. அந்த பர்வதத்திலே தான் வெளிப்பட்ட 21லே புதிய எருசலேம் இறங்கி வர கண்டு வசனம் எழுதப்பட்டது. நண்பர்களே, please read it. Revelation. Thank you, Jesus. Chapter 21. வெளிப்பட்ட 21 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டு முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிடுச்சு. நீ நேசிக்கிற இந்த வானமும் பூமியும் ஒழிஞ்சு போகும்பா, ஒழிஞ்சு போகும். இது ஒழிஞ்சு போறது, நாசமா போறது, அக்கினிக்கு போறது. Don't follow this word. மண்ணையே நோக்கி உழந்து தவிக்கோயோ வஞ்சக நெஞ்சதனை நேராய் பின்னலே நோக்கிட பண்டிரை வாவும்மை வேண்டி மன்றாடுகிறே. ஹalleluya. Come on. பின்பு நான் புதிய வானத்தையும் புதியவும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமி ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு. ஏன்பா நீ பரலோகத்துக்கு சொல்றா? புதிய எருசலேம் பரலோகத்துக்கு கீழே இறங்கி வருது. அப்புறம் எங்கெல்லாம் போறதுப்பா? புதிய எருசலேமே பரலோகத்தில் இருக்க மாட்டேங்குது. ஏன் கேளுங்க சார், பாஸ்டர்ஸ் கேளுங்க, ஊழியக்காரங்க கேளுங்க. ஏன் புதிய எருசலேமே பரலோகத்தில் இருக்க மாட்டேங்குதுப்பா? அப்ப நாம பரலோகத்தில் இருக்கணும். நல்ல பைபிள் முட்டி முட்டி படிக்கணும். அவர் கையான கோடாரத்தை போட்டு ஏன்னா வீட்டை கட்டினவன் வீட்டை காட்டிலும் பெரியவன். ஹalleluya. வீடு பெருசு இல்ல, வீட்டை கட்டினவன் பெருசு. அப்போ வீட்டை கட்டினவன் எங்க இருக்கிறாரு? அது பூமிக்குள்ள இருக்கிறாரு. எப்படி புதிய எருசலேம் நடந்துக்க முடியும் சார்? புதிய எருசலேம் வாசல்கள் பூரிப்பா என்னையும் அழைக்குதே. எண்ணரும் தூதர்கள் இயேசுவை கண்ணார காண்கின்ற காலமல்லோ. நல்லா பாடிட்டோம் சார், நல்ல பைபிளை முட்டி முட்டி படி. ஏன் புதிய எருசலேம் பரலோகத்தில் இருக்க மாட்டேங்குது? ஏன் இறங்கி வரணும்? இறங்கி வர கண்டு நல்ல படிங்க சார். கத்தர் இறங்கி வந்தான்னு சொன்னாலே ஒரு பேர் இருக்குது. இறங்கி நாம வரை எப்படி பாடலாம்? புதிய எருசலேமே பரலோகத்தில் இருக்க மாட்டேங்குதப்பா. ஏன் படி வசனத்தை படி. பின்பு நான் புதிய வானத்தையும் புதியவும் கண்டு முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பரலோகத்தை இறங்கி வருது. ஏன் தெரியுமா சார்? வாசிங்க.
Daniel chapter 2. தானியேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் திருப்புங்க. Daniel chapter 2. நமக்கு ஒரு வேதத்தை பேசி முடிச்சோம். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் திருப்புங்க. படிக்க வசனங்கள். Daniel chapter 2. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Daniel chapter 2, the word 34 and 35. வாசிங்க. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே வாசிப்பா. 2:34. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பேக்கப்படாத ஒரு கல் வந்து இது வந்து தலைக்கல்லா, மூளைக்கல்லா, அஸ்திவாரமான கல்லா, எல்லைக்கல்லா, என்ன கல்லுப்பா? அடுத்த செய்தியில பேசுவேன். பிரதர், டோன்ட் மிஸ் மை மெசேஜ். என் மேல கோபமா கூட இருங்க, பட் டோன்ட் மிஸ் த மெசேஜ். செய்தி மட்டும் விட்டுறாத. ஏன்னா நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூமியில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூமியில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். வாசிப்பா. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பேக்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் ஒருத்தன் பேக்கலப்பா. இந்த ஊழியத்துக்கு சக்கரமே கைகளால் பேக்கப்படாத கல்லுப்பா. ஹalleluya. அது தானா உருட்டும்பா. யாரும் உருட்ட வேண்டாம். கைகளால் பெயர்க்கப்படாதே கல் ஒன்று உருண்டோடுதே, உலகத்தை நியாயம் தீர்க்க யூத சிங்கம் இறங்கினாரே. அந்த பரிசுத்தம் சும்மா பாடல. கடவுள் அழைக்கப்பட்ட அந்த மனுஷன் சும்மா பாடலையா? ஹalleluya. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பேக்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் வாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் ஒன்றும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற அவைகளுக்கு ஒரு இடம் கிடைக்காதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிட்டு சிலையை போதின கல்லோ வென்றால் பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டு. ஹalleluya. அப்போ போடப்பட்ட அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவின் வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனும் போட சொல்லப்பட்டது. அதான் சபைக்கு அஸ்திவாரம். புதிய சிலை இறங்கி வருவதற்கு கைகளால் பேக்கப்பட்ட கல்லுடைய அந்த பர்வதம் தான் அந்த புதிய சிலுவுக்காக அஸ்திவாரமாக இருக்க கண்டேன். ஹalleluya. இது வெளிப்பாட்டுக்குள்ள தானியேல் கண்ட தீர்க்கதரிசி வெளிப்பட்டு இருந்த நிறைவேற கண்டேன். எப்படி ஏசா 7:14 நிறைவேறினதோ, எப்படி ஏசா 40 யோவாசனம் நிறைவேறினதோ, அதே போல தானியேல் 2ல உள்ளது வெளிப்பாட்டு நிறைவேற கண்டேன். ஹalleluya. இப்ப கைகளால் பேக்கப்படாத அந்த புதிய சிலுவை சொல்லிட்டாரு. எப்பா புதிய சிலுவே நீ பரலோகத்துக்கு இருக்கக்கூடாது. கைகளால் பேக்கப்படாத கல்லு பர்வதமா பூமியில் நிற்கும். அங்க நான் பரிசுத்த ஸ்தலத்துல பிரதனாசன் இருப்பேன். அங்க சிறுசு சேர்ந்து காத்துடுக்கும். தேவனுக்கு வெளிப்படணும். மனவாட்டி ஆயத்தமாவா. இந்த ரகசிய வருகையெல்லாம் நான் முடிச்சு நிற்கும் போது புதிய எருசலேமே நீ இறங்கி வர வேண்டும் என்று புதிய வானத்திற்கும் புதிய எருசலேமுக்கும் தேவன் உலகத்தின் முன்பதாகவே கட்டளை கொடுத்து விட்டார். ஹalleluya. Even the New Jerusalem, புதிய எருசலேமா இருந்தாலும் obey the command of God. நல்லா பைபிள் முடி படிங்க. ஒரு பாஸ்டர்ல போய் கேளுங்க. ஏன் சார் அவ புதிய எருசலேமா பரலோகத்துக்கு போறவங்க எதை பார்க்க முடியாது? சொல்லுங்க. ஆமா, அது என்ன செய்யுது?
அதை ரிசீவ் பண்ணுவதற்கு எப்படி ஒரு ஒரு ஃபிளைட்டை ரிசீவ் பண்ணுவதற்கு ஏரோட்ரம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்ததோ அதே போல இத்தனை வருடங்களுக்கும் மனித கண்களுக்கு மறைக்கப்பட்டு இந்த பூமியில கைகளால் பெருக்கப்படாத ஒரு கல் ஒரு பெரிய பர்வதமாக இருக்க கண்டேன். அதை நிரப்புவதற்காக எப்படி அப்போஸ்தலர் நிரப்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரோ, எப்படி கிறிஸ்துவின் சரீரத்தை நிரப்புவதற்கு பரிசுத்த பிதாவை இறங்கி வந்தாரோ, அதே போல நண்பர்களே இந்த பெரிய பர்வதமாகிய கைகளால் பர்வதத்தை நிரப்புவதற்காக புதிய எருசலேம் பரலோகத்தில் இறங்கி வர கண்டு இதுவே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இயேசு கிறிஸ்து வெளிப்பாடு என்று சொல்லி மகா சத்தம் கேட்டேன். ஹalleluya ஹalleluya. இவையெல்லாம் எவைகளுக்கு ஆரம்பம் தெரியுமா? ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு ஆரம்பம். நம்பர் 1, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமாக்கி கொண்டாள். நம்பர் 2, சிருஷ்டி சுயாதனம் பெறப்படுகிறது. 3, தேவனிடத்தில் வெளிப்பட போறார்கள். நம்பர் 4, அழிவனது அழியாமை சுதந்திரிக்க போகிறது. நம்பர் 5, தேவன் சாயலை மனிதன் தரித்துக் கொள்ள போகிறான். நம்பர் 6, நித்தியத்திலிருந்து நித்திய ஜீவனை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர்ந்து விட்டோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ தேவன் கட்டின, தேவன் தாவீதுகிட்ட சொன்ன அந்த 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 வீடு இந்த மெய்யான கூடாரமே. ஹalleluya. இந்த வசனத்தை தெரிவித்து முடிக்க நண்பர்களே, காலம் என்று ஒன்று இருக்குமானால், நாள் என்று ஒன்று இருக்குமானால், ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையை கூட்டிக் கொடுப்பாரானால் வருங்காலத்தில் இதில் தொடர்ச்சியை வசனத்தோடு தெரிவிப்பேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. ஜோம் ஜோம். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? திருடனை போல இரவிலே வந்தார், இருண்ட நீராடையுடன் யாவரும் அறியா வண்ணமே மணவாட்டியை அழைக்கிறாரே. ஆனந்த நான் பாடிடுவேனே, உள்ளம் பொங்குதே பூரிப்பாலே. ஆத்மநாத தேடி வந்தார், என்னை அழைத்து சென்றிடவே. கழுகுகள் அறியா பாதையே, சிங்கங்கள் செல்லாயிடா. சுடரொளி பட்டயம் கடந்து ஜீவ விருட்சம் அடைந்தே. Our loving gracious Father, I thank you, praise you for wonderful night. நீ பேசின ராஜகமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரத்தாவே. இந்த சத்தமானது ஆண்டவரே எல்லா கர்மமும் பாதமாகட்டும், எல்லா காத்து அடித்து உடைக்கட்டும். ஆண்டவரே உங்களுடைய ரகசிய வருகிற ஒரு பாதை ஆயத்தப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய அஸ்திவாரத்தை ஓ இந்த மெய்யான கூடாரத்தினுடைய வெளிப்பாடு கண்டுபிடி கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாசமும் மரணம் நடந்து ஒழித்து கொடுத்தீரே, ஸ்தோத்திரம் ஐயா. இதெல்லாம் உமக்கு கர்த்தாவே. ஓ ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, சேரப்படும் வாசப்படுகிற ஜீவன் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக பூமிக்கு இறங்கி வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஓ மீண்டும் வானத்துக்கு போய் எங்கள் வாழ்க்கை செஞ்ச நல்ல ஆண்டவரே, வேத வசனத்தின்படியும் அதிகாரத்துக்கு கர்த்தாவே பொல்லாத அந்தகார சக்திகள், ஓ குருட்டு ஆவிகள், செவிட்டு ஆவிகள், சொப்பனத்து ஆவிகள், குறிசுல் ஆவிகள், மந்திர சக்திகள், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே I command you Lord, heal and heal and deliver them. உலகத்துக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக யார் யார் முன்னிறுத்திருப்பீரோ அத்தனை பேர் பற்றி வெளிச்சத்துக்கு வரட்டு கர்த்தாவே. எங்கள் இந்தியா தேசத்தில் ஆசீர்வதி, எங்கள் தமிழக தேசத்தில் ஆசீர்வதி, இந்த ஒளிஞ்சகத்தில் ஆசீர்வதி கர்த்தாவே. எல்லா கனத்திலும் சேர்த்துக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. சொந்தமையா மாவட்ட முக்கியமான காரியங்களை வெளிப்படுத்தி ஆண்டவரே சொந்தமையா ஆண்டவரே உலகம் உண்டான சுமர்ப்பது இப்படி ஒரு சத்தம் பூமியில கேட்கப்படவே இல்லை ஆண்டவரே சொந்தமையா. இந்த மாபெரும் நல்ல நாட்களில் ஆண்டவரே சொந்தமையா கடைசி சத்தம் ஆண்டவரே, கடைசி வெளிச்சமையா சொந்தமையா ஆண்டவரே. இந்த தருணத்தில்